சென்னையின் குடிநீர் தேவைக்காக கிருஷ்ணா நதி நீரை ஆந்திர அரசு திறந்துவிட்டுள்ளது. ஆனால் இந்த தண்ணீர் ஆந்திர விவசாயிகளால் திருடப்படுவது புதிய தலைமுறையின் கள ஆய்வில் தெரியவந்துள்ளது. சென்னையின் குடிநீர் தேவைக்காக தெலுங்கு கங்கா திட்டத்தின்படி ஆண்டுதோறும் 12 டிஎம்சி தண்ணீரை ஆந்திரா வழங்க வேண்டும். இந்த ஒப்பந்தத்தின்படி ஜனவரி முதல் ஏப்ரல் வரையிலான பருவத்தில் 4 டிஎம்சியும், ஜூலை முதல் அக்டோபர் வரையிலான பருவத்தில் 8 டிஎம்சி தண்ணீரும் தர வேண்டும். சென்னைக்கு தர வேண்டிய தண்ணீரை முறையாக வழங்காத சூழலில் காலம் தாழ்த்தி கடந்த 9ஆம் தேதி 1000 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டது. 10 நாள்கள் ஆகியும் தமிழக எல்லையான 0 பாயிண்டருக்கு இதுவரை 308 கன அடி நீர் மட்டுமே வந்துள்ளது. குறைந்த அளவே தண்ணீர் வர காரணம் என்ன என அறிய களமிறங்கியது புதிய தலைமுறை. அதில் கிருஷ்ணா நதி நீர் தமிழகத்திற்கு வருவதற்கு முன்பாகவே காளஹஸ்தி, கள்ளிப்பூடி, வெங்கடகிரி, உப்பளம் மதகு, சத்தியவேடு, பாண்டூர் உள்ளிட்ட இடங்களில் மோட்டார் மூலம் தண்ணீர் திருடப்படுவது தெரிய வந்துள்ளது. கிருஷ்ணா நதிநீர் திருட்டு தொடர்பாக புதிய தலைமுறையில் ஏற்கனவே செய்தி ஒளிபரப்பப்பட்டது. இதன் எதிரொலியாக கண்டலேறு அணையில் தண்ணீர் திறப்பு நிறுத்தப்பட்டது. தமிழக அரசின் வேண்டுகோளுக்கு ஏற்ப தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள சூழலில் ஆந்திர விவசாயிகளின் அத்துமீறல் மீண்டும் தொடர்வதாக கூறப்படுகிறது. இந்த உடைய பைப்புகள் முதல்ல ஆந்திர அரசாங்கத்தில் சத்தியவேடு இந்த பகுதியில் இருக்கிற அந்த விவசாய உடைய மோட்டரில் இருக்கிற பைப்புகள் எல்லாம் உடனடியாக இந்த பைப்பில் அகற்றினாதான் இது தண்ணி கொஞ்சம் முழுமையாவது சேரும். கிருஷ்ணா நதியில் தண்ணீர் திருடப்படுவது குறித்து தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆந்திர அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளனர். சென்னையின் முக்கிய குடிநீர் ஆதாரமான புழல், செம்பரம்பாக்கம், பூண்டி ஆகிய நீர்நிலைகளில் ஏறக்குறைய 1 டிஎம்சி தண்ணீர் மட்டுமே உள்ள நிலையில் கிடைக்க வேண்டிய கிருஷ்ணா நதி நீரும் திருடப்பட்டால் சென்னை மிகப்பெரிய குடிநீர் பற்றாக்குறையை எதிர்நோக்கும் என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள். தண்ணீர் திருடப்படுவதையும் மதகுகள் மூலம் தண்ணீர் திருடப்படுவதையும் தடுக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள். எது எப்படியாயினும் இந்த பருவத்தில் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய கிருஷ்ணா நதி நீர் முழுமையாக வந்தால் மட்டுமே சென்னையின் குடிநீர் தேவையை முழுவதுமாக தீர்க்க முடியும் என அனைவரும் எதிர்பார்க்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் எழில்.